கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, ஜூலை மாதத்தின் முதல் புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் அன்னையினுடைய பாதம் வந்து நம்முடைய மனக்குமுறல்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் அன்னையினுடைய பாதம் ஒப்பு கொடுத்தால் அன்னையானவள் நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்வார், நமக்கு இறைவனிடமிருந்து நிறைய ஆசிரை பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம் தான் ஃபாதர், நம்பிக்கையோடு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க நினைக்கிறவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. என்ன சத்தம்மா? மரியே வாழ்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 11 மணி பூசை வைக்கும்போது கோயில் ஃபுல்லாக அப்படியே நிரம்பி இருக்கும். இப்போ எங்கேன்னு தெரியல, இந்த நடுவில் உள்ளது மட்டும்தான் நிரம்பி இருக்குது. ஒருவேளை நமக்கு துன்பங்கள் அதிகமாக இல்லையா, இல்லை கடவுள் வேண்டாம், இந்த சகாயமாதா வேண்டான்னு நம்ம நினச்சிட்டோமா அப்படின்னு தெரில. அதனால் இல்லை வெயில் அடிக்குது சாமி, சாயந்தர நேரத்தில் போயிட்டு அப்படி சாமி கும்பிட்டுட்டு பேசாமல் போயிடலாம், பூசை தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறோமே அப்படிங்கிற சிந்தனை நமக்கெல்லாம் வந்துருச்சா? அப்படி ஆமாம், லைட்டாக வந்துருச்சு அப்படிங்க. என்பக்குரியவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் கிராமங்களில் நைட்டு குடுகுடுப்பக்கார் வருவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருவாங்க தானே. வந்து என்ன சொல்லுவாங்க? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் காணோம். அப்போ நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சா, இல்லை நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா? இப்போ வர்றாங்களா? எந்த ஊருக்காவது வர்றாங்களா? எப்போயாவது ஒரு தடவை வருவாங்க. முன்னாடியே இப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை வந்துடுவாங்க. என்ன ஒரு இயல்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக அவர் சொல்லுவார் வீடு வீடாக வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. அடுத்த நாள் காலையில் வீடு வீடாக வந்து எனக்கு கொஞ்சம் சோறு போடுங்கப்பா அப்படிம்பார். வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இது தான். நல்ல காலம் உனக்கு பிறக்குன்னு சொன்னவர் தனக்கு நல்ல காலம் எப்போ பிறக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. ஒருவேளை அதையெல்லாம் உணர்ந்து தான் மக்கள் இன்னும் இனிமேலும் ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது, இனிமேலும் மக்களினுடைய துன்பங்களை துயரங்கள்லாம் மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சி தான் அவங்கெல்லாம் இன்றைக்கி இரவு நேரங்களில் வருவதை குறைத்து கொண்டார்களோ என்னவோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய துன்பங்களை துயரங்களை தடுக்க முடியாமல் போய்விடலாம். நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவேளை நல்ல காலத்தை நமக்கு கொடுக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் தந்தையாகிய இறைவன், நாம் நம்பக்கூடிய கடவுள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவார், நமக்கு துன்பங்களிலே உறுதுணையாக இருப்பார், நம்முடைய அழுகையை மாற்றி ஆனந்தத்தையும் அக்களிப்பையும் நமக்கு பரிசாக கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைய 2 வாசகங்களுமே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அன்புக்குரியவர்களே, குடுகுடுப்பக்காரரை போல நல்ல காலம் உனக்கு பிறக்க போகிறது என்பதனை வார்த்தையால் மட்டுமல்ல, மாறாக உன்னுடைய துன்பங்களை நான் போக்கி காட்டுகிறேன், உனக்கு ஆனந்தத்தை நான் கொடுக்கிறேன், உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு நிம்மதியை நான் கொடுக்கிறேன் என்பதனை வாக்குறுதியாக கொடுத்து அதை நிறைவேற்றக்கூடியவராக நம் கடவுள் இருக்கிறார், நம் தாய் சகாய தாய் இருக்கிறார் என்பதனை நம்பி வாழ நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்திலே 2 நபர்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள், துயரத்தோடு இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். முதலாவது நபர் யார் என்றால் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு துன்பம் வருகிறது என்றால், ஆபிரகாமினுடைய மனைவி சாரா ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பணிப்பெண் ஆகாரை நீ உடனடியாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அவளை மட்டுமல்ல, மாறாக அவள்
பெற்றிருக்கக்கூடிய அந்த குழந்தையையும் கூட நீ உடனடியாக அனுப்பிவிடு. இங்கே வைத்திருந்தால் இவர் நம் வாரிசாக கருதப்படுவார். ஆகவே இந்த அடிமை பெண்ணுக்கு அல்லது வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்த இவன் ஒருபோதும் நம்முடைய வாரிசாக இருந்துவிடக்கூடாது. ஆகவே உடனடியாக இந்த வேலைக்கார பெண்ணையும் அவருடைய மகனையும் உடனடியாக வீட்டை விட்டு அனுப்பும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டதுமே இந்த ஆபிரகாமுக்கு ஒரு விதமான கலக்கம் வருகிறது. ஏனெனில் இங்கே சாரா குழந்தை பாக்கியத்தை குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழலிலே தத்தளித்து கொண்டிருந்த பொழுது சாரா தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ இந்த வேலைக்கார பெண்ணோடு உறவுகொள், அவள் வழியாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கொள், நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மலடி என்கின்ற பட்டம் அவள் வழியாக நமக்கு நீங்கட்டும் என்று சொன்ன அதே சாரா தான் இந்த நேரத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால் ஆபிரகாமை பார்த்து, நீ இந்த பணிப்பெண்ணையும் அவருடைய மகனையும் உடனடியாக அனுப்பிவிடு என்று. இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அவருக்கு மன வருத்தம் வருகிறது, கலக்கம் வருகிறது, ஒரு விதத்திலே துயரம் வருகிறது. ஏனென்றால் நம்பிக்கையினுடைய தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிறார் என்றால் பணிப்பெண்ணையும் அவருடைய மகனையும் உடனடியாக அனுப்பிவிட வேண்டிய நிலை. புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நீ இந்த பணிப்பெண்ணையும் அவருடைய மகனையும் பாலைவனத்துக்கு அனுப்புவதை குறித்து அல்லது வீட்டை விட்டு அனுப்புவதை குறித்து நீ துயரப்படாதே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் வழியாக பிறக்கக்கூடிய அந்த மகனுக்கும் தேவையான எல்லா விதமான காரியங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ அழாதே, நீ துயரத்தோடு இருக்காதே, இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமினுடைய வாழ்விலே இங்கே துயரம் வருகின்ற பொழுது, துக்கம் வருகின்ற பொழுது உடனடியாக ஆண்டவர் அவருடைய வாழ்விலே நுழைந்து என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய துயரம் நீடித்ததாக இருக்காது, உன்னுடைய துக்கம் உன்னை தொடர்ந்து வராது, இந்த துக்கத்தையும் துயரத்தையும் மன வருத்தத்தையும் போக்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, ஆகாரும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அவர்கள் வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள். துரத்தப்பட்டு பாலைவனத்திலே இந்த பெண்ணானவள் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய தோளிலே மகனை சுமந்தவளாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது அழுகிறார், புலம்புகிறார். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலை? இந்த ஆபிரகாமோடு உறவு கொண்டதனால்தான் நான் இந்த மகனை பெற்றெடுத்தேன். ஆனால் இந்த ஆபிரகாமே என்னை வீட்டை விட்டு அனுப்பி வைத்து விட்டார். இதோ என்னுடைய மகனை பாருங்கள், பாலை நிலத்திலே குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தாகத்தால் தவித்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்தான் என்றால் என்னுடைய மகன் செத்து போய் விடுவான். நான் என்ன செய்வது? நான் எங்கே போவது? நான் என்ன பாவம் செய்தேன் என்றெல்லாம் அழுகின்ற பொழுது, புலம்புகின்ற பொழுது ஆண்டவருடைய வாக்கு உடனடியாக ஆகாருக்கு கொடுக்கப்படுகிறது. பெண்ணே, நீ அழ வேண்டாம், நீ புலம்ப வேண்டாம். உன்னுடைய மகனை குறித்தோ அல்லது உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ நீ ஒருபோதும் அழுது கொண்டே இருக்காதே. நீ கண்டிப்பாக இவர் ஆபிரகாமின் வழியிலே பிறந்ததனால் இந்த உன்னுடைய மகனை ஒரு சந்ததிக்கு தலைவனாக மாற்றுவேன். உன்னுடைய மகனுக்கு தேவையான தாகத்தை தணிப்பதற்குரிய தண்ணீரை நான் கொடுப்பேன். அவருடைய உடல் பசியை போக்குவதற்கு எது தேவையோ அவற்றை நான் கொடுத்து நிறைவுரை செய்வேன். ஆகவே நீ உன்னுடைய மகனை குறித்தோ, உன்னுடைய பாலைவன பயணத்தை குறித்தோ, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ நீ சங்கடப்படாதே, கலங்காதே, நீ திகைந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. காக்கின்ற கடவுளாக நான் உன் கூடவே இருப்பேன், உன் மகனோடு இருப்பேன் என்று ஆகாருக்கும் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆபிரகாமை எவ்வாறு துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து காத்தாரோ அதே போலதான் பாலைவனத்திலே குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த, உயிருக்கு போராடி கொண்டிருந்த இந்த ஆகாரையும் அவருடைய மகனையும் பார்த்து தந்தையாகிய இறைவன் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய துயரத்தை நான் போக்குறேன், உங்களுடைய அழுகையை நான் மாற்றுகிறேன், உங்களுடைய வேதனையை நான் தணிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆகாருக்கும் அவருடைய மகனுக்கும் ஆறுதலாக, துணையாக, வழிநடத்தக்கூடிய தெய்வமாக பாலைவன பயணத்திலே அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இருந்திருக்கிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் ஏற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் போக்கிய கடவுள்
நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவார் என்கின்ற நம்பிக்கையில் தான் நாம் அனைவருமே வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ, என் ஆண்டவர் என்னுடைய வாழ்வுக்கு செல்வத்தை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார், நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பார், என்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் நோய்கள், மனபாரங்கள், இவைகள் எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளி வைப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த நம்பிக்கை நமக்கு நலவாழ்வு கொடுக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போலதான் அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய காரியங்களை பாருங்கள். 2 நபர்கள் பேய் பிடித்த நிலையில் எங்கே இருக்கிறாங்க? எங்கே இருந்தாங்க? கல்லறையில். அவங்க கல்லறையில் உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வருவோர் போவோர் மீது கல்லெறிஞ்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. தாங்கள் மட்டும் துன்பத்தை அனுபவிப்பது அல்ல, மாறாக அந்த 2 பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அடுத்தவங்களுக்கும் அதே துன்பத்தை கொடுத்தார்கள். அந்த வழியாக மக்கள் நடந்து சென்றார்கள் என்றால் அவர்கள் மீது அவர்களுக்கு பயங்கரமான துன்பங்களை கொடுத்தார்கள், துயரங்களை கொடுத்தார்கள். அந்த வழியாக நடந்து செல்வதற்கே மக்கள் பயப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த 2 பேரையும் சந்திக்கிறார். தீய சக்திகளினுடைய சூழ்ச்சியால் சிக்கப்பட்டு தங்களுடைய மனிதன் என்கின்ற அந்த நிலையை இழந்து கல்லறையிலே தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 நபர்களையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய காரியங்களை பாருங்கள். அவர்களிடமிருந்து தீய சக்திகளினுடைய வல்லமையை போக்குகிறார். தீய சக்திகளினுடைய பிடிகளிலிருந்து அவர்கள் 2 பேரையுமே விடுவிக்கிறார். அவர்கள் இது நாள் வரை எந்த நோயினால் எந்த கஷ்டத்தினால் அவதிப்பட்டார்களோ அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர்கள் இதுவரை அழுதார்கள், புலம்பினார்கள், வருவோர் போவோர் மீது கல்லெறிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதுவிதமான தெய்வீகமான வாழ்வு வாழுவதற்கு ஆண்டவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பிரமை பிடித்தவர்கள் போல் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையிலே வரக்கூடிய நிறைய தோல்விகளை குறித்து, நிறைய ஏமாற்றங்களை குறித்து நாம் ஒரு மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று நொந்து நூலாகி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எவ்வாறு இந்த தீய சக்திகளினுடைய பிடிகளிலிருந்து இந்த 2 நபர்களையும் காப்பாற்றினேனோ அதே போல பிரமை பிடித்தது போல இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை, நொந்து நூலாகி இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். என் மீது நம்பிக்கை வை, என்னை தேடி வா, என்னை தேடி வந்து என் மீது நம்பிக்கையோடு இருந்து உறுதியான மனப்பக்குவத்தோடும் உறுதியான விசுவாசத்தோடும் என்னை தேடி வந்தாய் என்றால் உனக்கு நலவாழ்வை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இன்று 2 வாசகங்களையும் நாம் சுருக்கமாக ஒரே வரியிலே நாம் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், துன்பங்களும் துயரங்களும் இடர்பாடுகளும் மனித வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அந்த துன்பத்தையும் துயரத்தையும் அழுகையையும் அங்கலாய்ப்பையும் நீக்கக்கூடிய கடவுளாக, விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அளப்பரிய விதத்தில் ஆண்டவருடைய ஆசியை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை போக்குவார்? என்ன செய்தால் ஆண்டவர் நம்முடைய துயரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார்? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்டினோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இடர்பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார்? கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதி நமக்கு தெள்ளத் தெளிவாக ஒரு செய்தியினை விளக்கும். ஆண்டவர் இயேசு இந்த 2 பேய் பிடித்தவர்களுக்கு சுகம் கொடுக்கின்ற பொழுது இந்த பேய்கள் எல்லாம் கேட்கும், எங்களை ஏன் ஒழிச்சு விடவா வந்தீங்க, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும். உடனே அப்படி பேயெல்லாம் அனுப்பி வர்றதுனால தான் எங்களை பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிடும். பொங்கல்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அந்த பன்றிகள்லாம் எங்கே போய் விழுவோம்? கடலுக்குள்ளே போய் செத்து போயிடும். உடனே ஊர்க்காரங்கள்லாம் ஒடியாருவாங்க. ஒடியாந்து, தெய்வமே எங்கள் ஊரில் இருக்க 2 மனுஷனை காப்பாற்றிட்டியே, இங்கேயே இரு அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. என்ன சொன்னாங்க? எங்கள் ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்?
இப்போ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, ஒரு அற்புதம் நடந்திருக்கு. வேறு எந்த மனிதரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 2 மனிதர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்து காட்டியிருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பாருங்கள். நீங்கள் இங்கே இருங்க ஆண்டவரே, இன்னும் அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லலை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கேயே இருக்கிறீங்க, நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அவங்கெல்லாம் நம்மளை போல் நமக்கு பணமும் பதவியும் பட்டமும் தான் முக்கியம். பணம் இருந்தால் போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளம் நம்மள்கிட்ட இருக்குல்ல. அதே போல தான் அந்த மனிதர்கள் நினைத்தார்கள். பன்றிகள் எங்கள் கூடவே இருந்தது என்றால் அதை வைத்து கொண்டு நாங்கள் விற்று பொருளாதார ரீதியிலே நாங்கள் வளர்ந்திருப்போம், பொருளாதார ரீதியிலே நாங்கள் உயர்ந்திருப்போம், பணம் எங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த பணமும் பொருளாதார ரீதியிலே வரக்கூடிய வளர்ச்சியும் எங்களுக்கு கிடைக்காததனால் அவை எல்லாவற்றையுமே நீ கடலிலே அனுப்பி அந்த பன்றிகளை கொன்று விட்டதனால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நஷ்டத்தை ஏற்படுத்திய நீ எங்கள் கூட இருக்க வேண்டாம், நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேளையில் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பொருளாதாரத்தை நாடக்கூடியவனாக அல்ல, பணத்தையும் பதவியையும் பட்டத்தையும் நாடக்கூடியவனாக அல்ல, மாறாக என்னை தேடக்கூடியவனாக, என் வார்த்தையை வாசிக்கக்கூடியவனாக, என்னுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடியவனாக, என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாக நீ இருந்தாய் என்றால் கண்டிப்பாக நீ விரும்பக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நான் உனக்கு செய்து காட்டுவேன். உன்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நான் உனக்கு போக்கி உனக்கு நிம்மதியான வாழ்வினை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எத்தகைய மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்றால், பணத்தை விட, பதவியை விட, பட்டத்தை விட, சொத்து சுகத்தை விட நாம் அனைவருமே ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏன் இங்கே வந்தீர், எப்பொழுது இங்கே இருந்து புறப்படுவீர் என்று கேட்கக்கூடியவர்களாக அல்ல, ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கி எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று ஜெபிக்கக்கூடிய நம்பிக்கையிலே சிறந்த மனிதர்களாக நாம் இருந்தோம் என்றால் கண்டிப்பாக துயரங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது, வேதனைகள் நம்மை ஒன்றும் செய்யாது. இந்த துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து நாம் அனைவருமே விடுதலை பெறுவோம் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த வேளையிலே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு மனவேதனையிலிருந்து விடுதலை கொடுத்த தெய்வம், ஆகாருக்கு மன வருத்தத்திலிருந்தும் தாகத்திலிருந்தும் உயிருக்கு போராடி அந்த துன்பத்திலிருந்தும் விடுதலை கொடுத்த தெய்வம், இந்த பேய் பிடித்த 2 மனிதர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த நம் தெய்வம் கண்டிப்பாக நமக்கும் நலவாழ்வு கொடுப்பார், நமக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார், நமக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பார். ஆகவே நம்பிக்கையோடு அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் என்கின்ற உணர்வோடு வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.